டிட்வா புயல் வலுவிழந்த நிலையில் தற்போது சென்னைக்கு அருகில் 35 கிலோமீட்டர் தொலைவில் ஒரே இடத்தில் கடந்த 6 மணி நேரமாக மையம் கொண்டுள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் பதிவிட்டுள்ளார். இதன் காரணமாக சென்னைக்கு கனமழையா, எவ்வளவு நாள் மழை நீடிக்கும் என பார்க்கலாம். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த டிட்வா புயல் வலுவிழந்த நிலையில் சென்னைக்கு அருகே 35 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக சென்னை மற்றும் அதை ஒட்டிய மாவட்டங்களில் நேற்று மழை வெளுத்து வாங்கியது. வலுவிழந்த டிட்வா புயல் மெதுவாக நகர்வதால் சென்னையை ஒட்டிய மாவட்டங்களில் இன்றும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதால் சென்னையில் எவ்வளவு நாள் மழை தொடரும், இதன் தாக்கம் எப்படி இருக்கும் என்பது குறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில் கடந்த 18 மணி நேரமாக சென்னைக்கு கிழக்கே 35 கிலோமீட்டர் தொலைவில் ஒரே இடத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் இன்று நள்ளிரவு எண்ணூர் மாமல்லபுரம் இடையே சென்னைக்கு தெற்கே கரையை கடக்கும் என கூறியுள்ளார். கரையை கடப்பதற்கு முன்னதாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்க வாய்ப்புள்ளது என்றும் இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் கனமழை தொடரும் என்றும் பதிவிட்டுள்ளார். குறிப்பாக சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை முதல் அதி கனமழை வரை பதிவாக வாய்ப்புள்ளது என்றும் தரைக்காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என பதிவிட்டுள்ளார்.